எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு அறிவியல் வினாவிடைகள் கடைசி பகுதி, அதாவது 3வது பகுதி. முதல் கேள்வி, காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையில்தான் நிற்கும். காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக. செயற்கை காந்தங்கள் நீள்கோளம், வட்டம், உருளை ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் காந்த பொருள்கள். காகிதம் காந்தத்தன்மை உள்ள பொருள் அல்ல. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்தக்கல் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தனர். ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் 2 துருவங்கள் இருக்கும், வடதுருவம் தென் துருவம். அடுத்து பொறுத்துக. காந்த திசை காட்டி காந்த ஊசி. ஈர்ப்புங்கிறது எதிரெதிர் துருவங்கள், விளக்குதல்ங்கிறது ஒத்த துருவங்கள், காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை. அடுத்து இதிலேயே 2வது பாடம். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% உப்பு நீர். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% உப்பு நீர். பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? காய்ச்சி வடித்தல். அடுத்த கேள்வி, பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது. நீராவி போக்கு, ஆவியாதல். அப்போ 1 மற்றும் 4, ஆப்ஷன் இ. நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடி நீர். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். அடுத்து கோடிட்டிடம். இயற்கையாக கிடைக்கும் நீரில் 3% நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு மழை காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். நீர் சுழற்சியினை ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்றும் அழைக்கலாம். அடுத்து பொறுத்துக. வெள்ளம்னா அதிகளவு மழை, மேற்பரப்பு நீர், ஏரிகள், சூரிய ஒளி, ஆவியாதல், மேகங்கள், நீராவி, உறைந்த நீர், துருவங்கள். அடுத்து இதிலே 3வது பாடம். சோப்புகளின் முதன்மை மூலங்கிறது விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். சோப்புகளின் முதன்மை மூலம் விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது. என்ன கரைசல்? சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல். கொழுப்பு மற்றும் எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் பயன்படுகிறது. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. அடுத்து ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம். ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம். அடுத்து இயற்கை ஒட்டும் பொருள் ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக. வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில்
கண்ணீர் வர காரணமான வாயு புரோப்பேன் தயால் ஆக்சைடு. அடுத்து சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது. உழவனின் நண்பன் மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை இயற்கை உரங்கள். இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச். பாருங்க, பொறுத்துக. சோப்பு NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, சிமெண்ட் RCC, உரங்கள் NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம், ஜிப்சம் கால்சியம் சல்பேட் 2H2O, ஃபீனால் C6H5OH. அடுத்து 4வது பாடம். நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. இவை அனைத்துமே நன்னீர் சூழ்நிலை மண்டலம். குளம், ஏரி, நதி. உற்பத்தியாளர்கள் தாவரங்கள். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு தேங்காய் ஓடு. காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம்: மாசுபாடு. களைக்கொல்லிகளின் பயன்பாடு நீர் மாசுபாடு உருவாக்கும். பொறுத்துக. தாவரங்களை உண்பவை முதல்நிலை நுகர்வோர். வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை காலநிலை காரணிகள். மறுசுழற்சி என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள்களிலிருந்து புதிய பொருள்களை உருவாக்கலாம். நீர் மாசுபாடு மனிதனுக்கு தீங்கு விளைவித்து நோயை உருவாக்குகிறது. அடுத்து 3R, அது 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. இதிலேயே பொறுத்துக. உயிரின கூறுகள் விலங்குகள், சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாடு, செயற்கை உரங்கள் நில மாசுபாடு, பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், புகைங்கிறது காற்று மாசுபாடு. அடுத்த பாடம். தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனி சிட்டு. இதை அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனி சிட்டு. அடுத்து இயற்கையான கொசு விரட்டி வேம்பு. பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல? உருளைக்கிழங்கு. பின்வருவனவற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? நெல்லி. நெல்லி. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். அதே மாதிரி இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலர். அதே மாதிரி தேசிய விலங்கு புலி. மாநில விலங்கு வரையாடு. தேசிய பறவை மயில். தமிழ்நாடு மாநில பறவை மரகத புறா. இதெல்லாம் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. பருத்தி நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். துளசி இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்குகிறது. தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் பருப்பு மற்றும் பயிர் வகைகள் எனப்படுகின்றன. அடுத்து இதிலேயே பொறுத்துக்க இருக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்குது. நார் தரும் தாவரம் சணல். வன்கட்டை தேக்கு. வேம்புங்கிறது கிருமிநாசினி. ஏலக்காய் நறுமணப் பொருள். கம்பு தானியம். அடுத்து இந்த 6ஆம் வகுப்பு அறிவியலில் கடைசி பாடம். மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது மவுஸ். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். லினக்ஸ் என்பது கட்டற்ற மற்றும் திறமூல மென்பொருள். கீழ்கண்டவற்றுள் எது கட்டண மற்றும் தனியுரிமை மென்பொருள்? இவை அனைத்துமே விண்டோஸ், மேக் OS, அடாப் ஃபோட்டோஷாப். அடுத்து ஆண்ட்ராய்டு என்பது ஒரு இயங்குதளமாகும். அடுத்து பொறுத்துக. பாருங்க, மேக் OSங்கிறது கட்டண மற்றும் தனியுரிமை மென்பொருள். சாஃப்ட்வேர் ஜியோஜிப்ரா.
ஹார்ட்வேர் ரேம், கீபோர்டு உள்ளீட்டு கருவி, லினக்ஸ் இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள். நன்றி, வணக்கம்.